ராஜபக்சாக்களுடைய குடும்பத்தை தொடர்புபடுத்தி உண்மையிலேயே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடைய விஷயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்றது. அதனால் நாங்கள் பார்க்கின்றோம், அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்குமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போது நாங்கள் செய்யக்கூடிய பணிவிடையாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனால் இது கூடிய சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நினைக்கின்றேன். பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் அதற்கு பிறகு அவருடைய செயலாளர் அசாத் மௌலானாவை பிரான்ஸ் தேசத்திலே போலீஸ் அதிகாரி ஷானியா பேசக்கர சென்று அவருடைய வாக்குமூலத்தை பெற்று வந்ததெல்லாம் முன்னேற்றகரமான விடயங்கள். ஆகையினாலே இந்த விடயத்திலே விசாரணைகள், புலன் விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறுவதாக தென்படுகிறது. அது எந்த தங்கு தடை இல்லாமல் உண்மை வெளிவருகிற வண்ணமாக அந்த விசாரணைகள் நடைபெற்று முடிய வேண்டும்.